அனைவருக்கும் காலை வணக்கம். இளம் வாழைப்பூங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக இருந்தது. அவ்வளோ ஒரு பிஞ்சான வாழைப்பூ. இது சுவையும் அதிகம் நமக்கு. அதே மாதிரி பெரிய பூக்களை விட சின்ன பூக்கள் சாப்பிடும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. வாழைப்பூ நம்ம முதல்ல அந்த மேலே இருக்க அந்த லேயரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூக்களை ரெடி பண்ணிடணும். ஈஸி மெத்தட் தான் க்ளீன் பண்ணுறது. அந்த பூக்களில் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும், அதை எடுத்துடணும். நடுவில் தொப்பி மாதிரி போட்டால் மாதிரி ஒரே ஒரு இது இருக்கும், குச்சி மாதிரி, அதை எடுத்துடணும். அவ்வளோதாங்க இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது. ஆனால் இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த வாழைப்பூவை நிறைய பேர் செய்கிறது கொஞ்சம் கம்மி தான். இப்போது குழந்தைங்கள்லாம் பூ இந்த மாதிரி வாழைப்பூ கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்லன்னா வாழைப்பூ வடை மாதிரி செஞ்சு கொடுங்க. வடை செய்கிறதுக்கு நம்ம மூக்கடையிலையும் செய்யலாம், கடலைப்பருப்புலேயும் செய்யலாம். எந்த பயிர் வகையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம வாழைப்பூ வடை தட்டி செய்யலாம். போடுற பயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், வாழைப்பூ சின்னதாக நறுக்கியது, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா கேஸ் இருக்குன்றதால கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வாழைப்பூ வடை தட்டும் பொழுது குழந்தைங்களுக்கு சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்க வாழைப்பூவை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. வயிற்றில் இருக்க பூச்சிகள், வாயு தொல்லை, அதே மாதிரி சுகர், பிபி எல்லா வியாதியும் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வாழைப்பூ அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இது அப்படியே வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்லாம். சாப்பிடும்பொழுது நம்ம குடல் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாமே ஆற்றுற தன்மை அதிகமாக இருக்குது. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பச்சையாகவும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஆல். துவர்ப்பு தன்மை இருக்க எல்லாமே கர்ப்பப்பை கோளாறுக்கு நல்லது. இது கர்ப்பப்பை கோளாறுக்கு ரொம்ப நல்லது. ஓவர் ப்ளீடிங் இதெல்லாம் கட்டுப்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூங்க.